விவிலியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி அபக்கூக்கு அதிகாரம் 3. அபக்கூக்கின் மன்றாட்டு. இறைவாக்கினர் அபக்கூக்கு சிகாயோன் பண்களில் பாடிய மன்றாட்டு. ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்வியுற்றேன். ஆண்டவரே, உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார். பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையினின்று ஒளிக்கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. அவருக்கு முன்பாக பெருவாரி நோய் செல்கின்றது. அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து கொள்ளை நோய் புறப்படுகின்றது. அவர் நின்றால் நிலம் அதிர்கின்றது. அவர் நோக்கினால் வேற்றினத்தார் நடுங்குகின்றனர். தொன்று தொட்டு இருக்கும் மலைகள் பிளவுண்டு போகின்றன. பண்டைக்கால குன்றுகள் அமிழ்ந்து விடுகின்றன. அவர்தம் வழிகளோ என்றும் உள்ளவை. கூசாவின் கூடாரங்களில் வேதனை நிறைந்திருப்பதை நான் கண்டேன். மிதியான் நாட்டு கூடார திரைகள் நடுநடுங்கின. ஆண்டவரே, நீர் உம்முடைய குதிரைகள் மேலும் வெற்றி தேர் மேலும் ஏறி வரும்போது நீரோடைகள் மீதா உம் கோபத்தை மூண்டது? ஆறுகள் மீதா உம் சினம் பெருகியது? கடல் மீதா உம் சீற்றம் மிகுந்தது? நீர் உம் வில்லை கையில் எடுத்து நாணேற்றுகின்றீர். அம்பரா தூணியை அம்புகளால் நிரப்புகின்றீர். நிலத்தை ஆறுகளால் பிளக்கின்றீர். மலைகள் உம்மை கண்டு நடுங்குகின்றன. பெரும் வெள்ளங்கள் பீரிட்டு பாய்கின்றன. ஆழ்கடல் தன் இரைச்சலை எழுப்புகின்றது. அது தன் கைகளை மேலே உயர்த்துகின்றது. கதிரவனும் நிலவும் தங்கள் இருப்பிடத்திலேயே நிலைத்து நிற்கின்றன. பரந்தோடும் உம் அம்புகளின் ஒளியின் முன்னும் பழிச்சிடும் உம் ஈட்டினுடைய சுடரின் முன்னும் தங்கள் செயல்திறனை இழந்து நிற்கின்றன. சினத்தோடு மண்ணுலகில் நடந்து போகின்றீர். சீற்றம் கொண்டு வேற்றினத்தாரை நசுக்குகின்றீர். உம் மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர். பொல்லாதவனின் குடும்ப தலைவனை வெட்டி வீழ்த்துகின்றீர். அவனை பின்பற்றுவோரை முற்றிலும் அழித்து விடுகின்றீர். அவன் படைத்தலைவனின் தலையை அவன் ஈட்டிகளை கொண்டே பிளக்கின்றீர். அவனோ ஒடுக்கப்பட்டவனை மறைவாக விழுங்கி மகிழ்வது போல மகிழ்ந்து சூறாவளி காற்றென என்னை சிதறடிக்க பாய்ந்து வருகின்றான். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொலியை கேட்பதனால் என் உதடுகள் துடிதுடிக்கின்றன. என் எலும்புகள் உளுத்து போகின்றன. என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போல் ஆக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.